இனிமே இவர் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. போய வழிய. அப்பா அவசரப்படாதீங்க. அவர் பேசுறது என்னோட நல்லதுக்காகத்தான். அதுக்காக குடும்பத்துல குண்டு வைப்பானா? ஏய் வெளிய போய். ஏங்க அப்பா, உன்னை பார்த்தா எனக்கு ஆத்திரம் வருது. மேடம் நான் வரேன். This number is currently busy. Please try again later. This number is currently busy. Please try again later. ஹலோ முரளி. ஆ. நானும் உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நானும் உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் மேடம். முரளி, ஐம் சாரி முரளி. அப்பா உங்ககிட்ட ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணிட்டாரு. வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு ரொம்ப அசிங்கமா பேசிட்டாரு. அவர் பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்லை மேடம், நான் தான் மன்னிப்பு கேட்கணும். உங்க மேல எந்த தப்பும் இல்லை. தப்பெல்லாம் என் மேலதான். நான் உங்க அப்பாவை சந்தேகப்பட்டிருக்க கூடாது. உங்க நல்லதுக்குன்னு நினைச்சு யோசிக்காம உங்க அப்பா மேல சந்தேகப்பட்டுட்டேன். அந்த வார்த்தை உங்களையே சங்கடப்படுத்திருச்சுன்னா அவருக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். அவசரப்பட்டு யோசிக்காம பேசிட்டேன். இப்பதான் உணர்ந்தேன் நான் எவ்வளவு பெரிய மடத்தனம் பண்ணியிருக்கேன். ரொம்ப வருத்தப்படுறேன் மேடம், என்னை மன்னிச்சிருங்க. முரளி, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கவே வேண்டாம். ஏன்னா நீங்க எந்த தப்பும் பண்ணல. என்னை காப்பாத்தணுங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்க மனசுல இருக்கிறதுனால யாரு என்னன்னு கூட பார்க்காம மனசுல இருக்கிறது அப்படியே சொல்லிட்டீங்க. அதனால தான் நீங்க என் அப்பா மேல சந்தேகப்பட்டப்போ எனக்கு கோவமே வரல. அதுவும் இல்லாம முரளியோட கேரக்டர் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்களே தவிர அதனால உங்களுக்கு வரப்போற சங்கடத்தை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லைல்ல. முரளி, இத நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். தேங்க்ஸ் மேடம், என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. இதே மாதிரி உங்க அப்பாவும் புரிஞ்சுக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும். முரளி, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவர் உங்களை கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. வச்சுறேன் மேடம். சரி முரளி. ஓகே மேடம், பாய். காவ்யா, என்ன பயங்கர ரொமான்டிக் மூட்ல இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்ப மணி என்னன்னு தெரியுமா? 11:30. இந்த டைம்ல என்ன ஏன் இவ்வளவு அவசரமா? டேய், நீ சுத்த வேஸ்டடா. யூசுவலா லவ் பண்ற பொண்ணு நைட் டைம் கால் பண்ண மாட்டாளான்னு பசங்க ஏங்குவானுங்க. நான் உன்னை நேர்லயே கூப்பிட்டா அம்மாஞ்சி மாதிரி பேசுற. நீ ஏன் பேச மாட்ட? நீ மேல நின்னுகிட்டு சேஃப்டியா பேசுற. என்ன பாரு, நான் ரோட்ல நின்னுகிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் தனியா ரோட்ல நைட்ல நின்னாலே போலீஸ்காரங்களோட தொல்லை தாங்க முடியல. கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்றாங்க. சித்து, யூ ஜஸ்ட் ஸ்டாப் இட். நீ லவ் பண்றதுக்கு லாயக்கே இல்ல. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நீ கிளம்பு. குட் நைட். நான் கட் பண்றேன். ப்ளீஸ் காவ்யா, ப்ளீஸ் ப்ளீஸ். அது இதான் லவர் பாய்க்கு அழகு.
என்ன விஷயம் சொல்லு சீக்கிரமா. ரொம்ப நாளா எனக்கு ராத்திரி 11 மணிக்கு மேல மொட்டை மாடியில நல்ல நிலா வெளிச்சத்துல உன்னோட என்னோட உட்காந்து உன் மடியில படுத்துட்டு பேசணும்னு ஆசை. இன்னைக்குதான் அதுக்கு சான்ஸ் கிடைச்சது. அப்பா வீட்ல இல்ல. என்னது? அப்பா வீட்ல இல்லையா? ஹே லூசு, இப்படி கத்துற? வெளியில இருக்கிற அப்பாக்கே கேக்குற மாதிரி. சரி, டயத்தை வேஸ்ட் பண்ணாம காலை கட் பண்ணாம பைக்கை ஓரமா விட்டு லாக் பண்ணிட்டு கேட் கிட்ட வா. ஓகே ஓகே இரு. ஏய், மெயின் கேட்லாம் ஓபன் ஆயிருக்குல்ல? ஆமா, மாப்பிள்ள வராருன்னு லாக் பண்ணாம வச்சிருக்கோம். உள்ள அம்மா உனக்கு பிடிச்ச மாதிரி டின்னர் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இடியட். லவ் பண்ணனா இந்த மாதிரி சின்ன சின்ன த்ரில் எல்லாம் பண்ணணும். கேட் லாக்ல தான் இருக்கும், நீ ஏறி ஜம்ப் பண்ணி வா. ஏய் வாட்? ஜம்ப் பண்ணியா? கவி, இன்னைக்குன்னு பார்த்து நான் டைட் ஜீன்ஸ் போட்டிருக்கேன். முன்னாடியே சொல்ல மாட்டியா? அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ் இல்லனா ட்ராக்ஸ் ஆவது போட்டு வந்திருப்பேன். ஏன் உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு டெம்போல எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே? கமான், டைம் ஆயிடுச்சு, உள்ள வா. சரி இரு வரேன். என்ன சத்தம்? ஒருவேளை அவரா இருக்குமோ? அவர் தான் காலையில தான் வருவேன்னாரு. அப்ப ஐயோ, ஒருவேளை திருடனா இருக்குமோ? சிச்சே, அதெல்லாம் இருக்காது. ஏதாவது தெருநோ ஏறி குதிச்சிருக்கும். என்னடா பண்ற? ஏதோ எவரெஸ்ட் ஏறி இறங்குன மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. டைட் ஜீன்ஸ் காவியா, அதான் கிழிஞ்சிருக்கான்னு பார்த்தேன். ஃபூல், அது அப்புறமா பாத்துக்கலாம். அப்படியே உன் சைடுல வீட்டுக்கு பின் பக்கமா வா. குயிக், சீக்கிரம். 11:50 ஆயிடுச்சு. மேல வர ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கா? இல்ல, பைப் இருக்கு, அதை பிடிச்சு மேல வரணும். ஏய் காவியா, எனக்கு பைப்ல எல்லாம் ஏறி பழக்கம் இல்ல. என்ன லவ் பண்றல, அப்ப பழகிக்க. வேற வழியே இல்ல. டைம் ஆயிடுச்சு, வா. வரேன் இரு. கமான் கமான், குயிக். இரு இரு. பாத்து. மெதுவா வா. இவ்வளவுதானா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இப்பதான் நீ எல்கேஜியே பாஸ் பண்ணிருக்க. வா போலாம். ஏய், ஒரு நிமிஷம் இரு. ஏய், எங்க போற? உன் கண்ணை கட்ட போறேன். எதுக்கு இதெல்லாம்? முதல்ல அந்த சோடா புட்டி கண்ணாடிய கழட்டு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆக்சுவலா நான் பையனாவும் நீ பொண்ணாவும் பிறந்திருக்கணும். கண்ணை கட்டுனா உன்னை க்ளோஸா உரசிட்டே கூட்டிட்டு போலாம்ல. இந்த சில் வெதருக்கு எப்படி இருக்கும்? என்ஜாய் பண்ண தெரியாதா? மாங்க மடையண்டா நீ. நில்லு. சித்து, இங்கே அப்படியே நிக்கணும். பின்னாடி போன கீழே விழுந்துருவ.
8 7 6 5 4 3 2 1. Many more happy returns of the day, Sidhu. Thank you so much, காவ்யா. என் பர்த்டேக்கு எப்ப நான் கடைசியா கேக் கட் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பா அம்மா இருந்ததோட எல்லாம் சரி. ஆனா நீ இவ்ளோ ரிஸ்க் எடுத்து யூ செலிப்ரேட்டிங் இட் இன் எ கிரியேட்டிவ் அண்ட் பொய்டிக் வே. இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. என் வாழ்க்கையில இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளா இருக்கும். ஐ லவ் யூ so much, காவ்யா. Come on, Sidhu. Birthday boy அழக்கூடாது. இரு, கொஞ்சம் மியூசிக் இருந்தா நல்லா இருக்கும்ல? போடு. என்ன சத்தம் இது? அம்மா, ரொம்ப சவுண்டா இருக்கே. பக்கத்து வீட்டில் ஒரு வேளை யாராவது பாட்டு கேட்குறாங்களோ? இல்லையே, அவங்க வீட்டில் வயசான தாத்தா பாட்டி தான் இருக்காங்க. அவங்களும் 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. ஐயோ ஐயோப்பா, என்ன இவ்வளோ சவுண்டா இருக்கு? காவியா ஏதாவது மியூசிக் போட்டு கேக்குறாளோ? கொஞ்சம் கூட அறிவே இல்லை அவளுக்கு. நடு ராத்திரியில இவ்வளோ சத்தமா வச்சு கேட்பாங்க. எவ்வளோ டிஸ்டர்பன்ஸா இருக்கு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Sidhu. Thank you. காவ்யா, காவ்யா, என்னது இது? கதவை லாக் பண்ணிட்டு உள்ள தூங்குறாளா? அப்ப சத்தம் எங்கேருந்து வருது? ஐயோ, அம்மா வராங்க. ஏய், இப்ப என்ன பண்றது? நீ ஒண்ணு பண்ணு, பேசாம குதிச்சிரு. ஏய், என்ன விளையாடுறியா? நான் குதிச்சேன்னா அப்புறம் மூட்டை தூக்கிட்டு தான் போகணும். பேசாம எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாமா? நீ அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். யாரது? என்ன சத்தம்? மோகினி, காவ்யா, ஐ அப்ரிஷியேட் யுவர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். நீ பின்றப்போ கண்டிப்பா இந்த சீன் என் படத்துல இருக்கு. வப்ப வப்ப, அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடு, அப்புறம் பெர்மிஷன் கொடுக்கறதா இல்லையான்னு நான் யோசிக்கிறேன். பேய் பேய்
வண்டி நிறுத்து. இது சந்திரசேகர் சார் வீடாச்சே. மியூசிக் எல்லாம் கேக்குது. என்ன சார் வீட்டுல ஏதோ விசேஷம் போல இருக்குது. நமக்கு ஒன்றும் சொல்லல. என்னப்பா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. சரிப்பா நீ வண்டி எடு போலாம். சாப்பிடுங்க. என் கை சரியா தான் இருக்கு. கூட நானே சாப்பிடுறேன். பரவாயில்லைங்க, சாப்பிடுங்க. கை கழுவ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வரணும். ஆசையோட தான் ஊட்டி விடுறேன்னு பார்த்தா வேலை செய்ய சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு தான் இதெல்லாம் சரியா? சீச்சி, ஆசைப்பட்டு தான் ஊட்டி விடுறேன். ம். வலிக்குதுங்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் நானே சாப்பிட்டுக்கிறேன்னு. சொன்னா கேக்குறியே நீ? இல்ல இல்ல பரவாயில்லைங்க. ம். வலிக்குதுங்க. எனக்கு இனிக்குது. என்னங்க? துடைக்கணும். ஆனா விரலால இல்ல.